ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹார்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு இயரிங் மேக் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டட் பேஸ், இந்த மாதிரி ரப்பர்ஸ், ஹார்ட் பீட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், பேர்ல் பீட்ஸ், ஹெட் பின்ஸ், ஐ பின்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டூல்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஒரு ஸ்டோன் எடுத்துகிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நிறையாவே நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டட் பேஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் அதில் இன்சர்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு அதை கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொன்று நம்ம சேம் ப்ரொசீஜர் பண்ணி நம்ம ட்ரை ஆக விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி ஹெட் பின்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. ஹெட் பின்ஸ் இப்போ இதில் ஒரு ஹார்ட் பேர்ல் பீடை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் நம்ம பண்ணுற மாதிரி தான் எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணி ஒரு லூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பீடு சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி லூப் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக அதில் தூக்கி விட்டு அதில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இது நான் இது எனக்கு இன்னும் ட்ரை ஆகலை, ஆனால் நான் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்கேன். இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நீங்கள் டேரெக்டாகவும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் டேரெக்டாக போடும்போது என்ன ஆகும்னா, அந்த ஹார்ட் அந்த மேலே உள்ள ஸ்டட்டு கூட ரொம்ப ஒட்டிகிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு ஜம்ப் ரிங் இன்னும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதுக்கு நான் அந்த மாதிரி ஒரு ஜம்ப் ரிங் எடுத்திருக்கேன். ஜம்ப் ரிங் எடுத்துகிட்டு அதில் இந்த இதை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணி இதை நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்டட்டை நீங்கள் அதில் இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஹார்ட் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். அப்போ பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ அதே ரப்பரை நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகான ஒரு இயரிங் கிடச்சிருச்சு. இப்போ சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு இயரிங்கும் நம்ம மேக் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு ரெண்டும் இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. இப்போ மேலே நான் ஸ்டோன் யூஸ் பண்ணதுக்கு பதிலாக நீங்கள் பேர்ல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேர்ல் யூஸ் பண்ணி நான் அதை ஒரு ஃபோட்டோ இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணி அதில் செக் பண்ணி டிஎம் பண்ணி எனக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் லைக் பிரேஸ்லெட், செயின்